அனைவருக்கும் ஆனந்த வணக்கங்கள். இன்றைய தலைப்பு பரவச தன்மையும் ஆனந்த உணர்வும் ஒன்றா? இந்த கேள்வி ஆன்மீகத்துல மிகவும் தெரிந்து கொள்ளக்கூடிய, புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சத்தியம் இது. ஏன் அப்படி சொல்றேன்னா, சமுதாயத்துல ஆன்மீகத்துல இதை பற்றி நிறைய பேர் நிறைய விஷயங்களை ஷேர் பண்றாங்க. அதுல பரவசமும் ஆனந்தமும் ஒன்று. சோ இதை பத்தி நம்ம தெளிவாய்க்கணும். பரவச உணர்வு ஆரோக்கியத்தை தராது, ஆரோக்கியத்தை கெடுக்கும். மனரீதியாக உற்சாகத்தை தராது. உறவுகளோடு இனிமையாக உறவுகளை விட்டு விலகி தனிமையில் இருக்கின்றது. வாழ்க்கையே வெறுமையில போய் சேரும். பரவசம் தருவது வாழ்க்கையில் விரக்தி தன்மை தருவது பரவச நிலை. பசி எடுக்காது. இது பரவசத்துடைய எக்ஸ்பீரியன்ஸ். இதே ஆனந்தம் என்கின்ற உணர்வு ஆரோக்கியத்தை தருகின்றது, உற்சாகத்தை தருகின்றது. உறவுகளை ஹேண்டில் பண்ண பக்குவத்தை தருகின்றது. விழிப்புணர்வை மிக முக்கியமாக சொல்கின்றேன். விழிப்புணர்வை அதிகரிக்கின்றது ஆனந்த உணர்வு. ரைசிங் யுவர் கான்சியஸ்னஸ். பரவசத்தன்மை உங்க விழிப்புணர்வை விழிப்படைய செய்யாது. விரக்தி என்கின்ற சூன்யத்தை நோக்கி எடுத்துச் செல்வது பரவசம். நல்லா புரிஞ்சுங்க. ஆன்மாவுடைய ஒரே உணர்வு ஆனந்தம் மட்டும்தான். அதுதான் சச்சிதானந்தம்னு சொல்றாங்க. அது ஆதிசங்கரர் இதை பற்றி தன்னுடைய நிர்வாண சதகத்துல சொல்றாரு. நான் யார்? நான் என்பவன் என்னுள் சித்தானந்தம் என்கின்ற வார்த்தையை பிரயோகம் செய்கின்றார். சித்தம் என்றால் விழிப்புணர்வு, ஆனந்தம் என்றால் ஆனந்தம். ஆனந்தமும் விழிப்புணர்வும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்த உணர்வேயாம். ஆன்மாவை டிஃபைன் பண்றாரு. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். ஆன்மாவிற்கு உணர்வு உண்டு. ஆனந்தம் என்பது உணர்வு, பரவசம் என்பது உணர்ச்சி முடிச்சியின் தன்மை. பரவசம் என்பது உணர்வு அல்ல, அது ஒரு போதை. இந்த பரவசத்துல இருக்கவங்க பாத்தீங்கன்னா நிறைய பேசுவாங்க. பிராக்டிக்கலான வாழ்க்கைக்கு சம்பந்தம் இல்லாத விஷயமா இருக்கும். உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான பயிற்சிகளும் நல்ல ஆரோக்கியமான உணவுகளும் தெளிந்த மனமும் உற்சாகமும் தேவை. இன்றைய காலகட்டத்தில் அதிகமாக ஆன்மீகம் என்று சொல்லி அதிகமாக பிரயோகம் பண்ணக்கூடிய வார்த்தை பரவச நிலை. ஆனந்த உணர்வை உணர்வதற்கு, ஆனந்த உணர்வை உணர்ந்தவர்கள் வாழ்க்கையை விட்டு விலக வேண்டிய அவசியமில்லை. இறைவன் தந்த வாழ்க்கையை
ஆனந்தமாக வாழ இயலும். ஆரோக்கியமாக இயலும். நிறைந்த செல்வத்தோடு வாழ இயலும். ஆனந்தமாக வாழ்க்கையை கொண்டாடுவதுதான் வாழ்க்கையுடைய நோக்கம். இந்த பரவசம்ங்கிறது ஆன்மாவை தொடுவதில்லை. இது ஒரு வகையான ஆன்மீக உணர்ச்சி முடிச்சுகள். எப்படி சமுதாய உணர்ச்சி முடிச்சுகள் என்று நான் சொல்கின்றேனோ, வெறுப்பு, கோபம், ஆக்ரோஷம், பயம், பதட்டம், டென்ஷன், இது சமுதாய கண்ணோட்டத்தில் ஏற்படுகின்ற உணர்ச்சி முடிச்சுகள். ஆன்மீகத்தில் ஏற்படுகின்ற மிகப்பெரிய உணர்ச்சி முடிச்சு இந்த பரவச நிலைதான். பரவசத்துல இருக்க முதல் விஷயம் உடல் ஆரோக்கியத்தை இழக்கும். ஆனந்தத்தில் வாழ்பவர்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். பரவச நிலையில் இருப்பவர்களுக்கு முதலில் ஏற்படுகின்ற பிரச்சனை ஆரோக்கியமின்மை. உணவு சரியாக எடுத்துக்கொள்ள முடியாது. என்ன சொல்லுவாங்க? நான் பசியை கடந்துட்டேம்மாங்க. இல்ல, பரவசம் மிக பெரும் ஒரு மனநோய். ஆனந்த உணர்வு உங்களுடைய உயிருடைய இருப்பு தன்மை. ஆனந்த உணர்வில் இருப்பவர்களுக்கு நிறைவு, திருப்தி, நிம்மதி, தெளிவு, ரெஸ்பான்சிபிலிட்டி, எடுத்த சமுதாய வாழ்க்கையை, எடுத்த குடும்ப வாழ்க்கையை நிறைவோடு வாழ்வார்கள். ஆனந்த உணர்வு விழிப்புணர்வை அதிகரித்து தெளிந்த கவனத்தை, முழுமையான கவனத்தை அதிகரிக்கின்றது. முழுமையான கவனம் அதிகரிப்பதனால் தெளிந்த சிந்தனை உதிக்கின்றது. தெளிந்த சிந்தனை உதிப்பதனால் அந்த சிந்தனையை அந்த செயலாக்குவதற்கான சக்தி ஓட்டம் அதிகரிக்கின்றது. குழப்பமில்லாத வாழ்க்கை. இது ஆனந்தம் தருகின்றது. பரவசம் வாழ்க்கையை விட்டு விலகி எல்லா வகையான பிரச்சனைகளும் சிக்குகின்றது. இதன் மூலமாக நான் சொல்வது, பரவசம் என்பது உணர்ச்சி முடிச்சுகளின் தொகுப்பு. ஆனந்தம் என்பது ஆன்மாவின், ஜீவாத்மாவின், உயிரின் இருப்பு. இருப்பு என்பது மூலம். குழந்தை ஆனந்த உணர்வை தான் வெளிப்படுத்துகின்றது. அதாவது குழந்தையுடைய உச்சந்தலை முதல் பாதம் வரை அந்த அளவுக்கு அது பேர் பொலிவு என்று சொல்வார்கள். தேஜஸ். அழகு அல்ல, அது தேஜஸ் பேரு. அதாவது குழந்தை சுறுசுறுப்பா இருக்கும், ஆனந்தமா சந்தோஷமா இருக்கும், சிரித்த முகத்தோடு இருக்கும். பரவசத்துக்கும் ஆனந்தத்துக்கும் மெயினான எக்ஸ்பீரியன்ஸ் ஒண்ணுதான் சொல்ல முடியுதுனால, மெயினான எக்ஸ்பீரியன்ஸ் ஆரோக்கியம் பரவசத்தில் வராது, ஆனந்தத்தில் ஆரோக்கியம் வருகின்றது. இதை வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம்.
வாழ்க்கை பிறந்ததே உள்ளுக்குள் பொங்குகின்ற நிரந்தரமான சந்தோஷம் என்கின்ற ஆனந்தத்தை உணர்ந்து வாழ்க்கை ஆனந்தமாக வாழ்வதற்கு மட்டும்தான். வாழ்க்கையை வாழ்வதற்கு ஆனந்தமாக. பரவசம் மிக பெரும் ஒரு மனநோய். ஆனந்தம் தெளிவு, இருப்பின் சுகம். ஆனந்தத்தில் வாழ்பவர்கள் நிகழ்காலத்தில் வாழ்வார்கள் முழுமையாக. பரவசத்தில் வாழ்பவர்கள் கடந்த காலத்தை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியும் மாயிலேயே வாழ்பவர்கள். ஸ்ட்ரெயிட்டான பதில், நிகழ்காலம் என்கின்ற வாழ்க்கை வாழாததற்கு காரணம் விழிப்புணர்வு அவர்களுக்குள் அதிகரிப்பு இல்லாமல், விழிப்புணர்வு இல்லாமல் இருப்பார்கள். பரவசத்தன்மையில் ஆனந்தத்தில் இருக்கும்போது விழிப்புணர்வு தன்மையில் வாழ்வார்கள். ஒரு மனிதனுக்கு என்ன தேவை? கான்சியஸ்னஸ் தான் தேவை. கான்சியஸ்னஸ் லெவலை பொறுத்து தான் வாழ்க்கை இயங்கிட்டு இருக்கு. கான்சியஸ் அதிகப்படுத்துக்கு டைரக்டான வழி எங்கேயுமே போக தேவையில்லை. உள்ளுக்குள்ளேயே இருக்கின்ற ஆனந்தம், அவ்வளவுதான். ஆனந்தத்தை உணருங்கள், ஆனந்தமாக வாழ்க்கையை கொண்டாடுங்கள். வாழ்க்கையை வாழ்வதற்கே தவிர வாழ்க்கையை விட்டு விலகி இல்லாத கற்பனை உலகத்தை பிடித்துக் கொண்டு வாழ்க்கை விட்டு விலகுவதற்கல்ல. ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொண்டு உடல் ஆரோக்கியத்தை உணர்ந்து ஆரோக்கியத்தை நோக்கி நகர்ந்து நிறைந்த செல்வத்தையும் அடைந்து, அது ஏன் நான் நிறைந்த செல்வம்னு சொல்றேன்னா, தேவைக்கு அதிகமாக பணமே லட்சியம் என்று போயிட்டே இருக்கிறது ஒரு மனநோய். வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை சம்பாதிக்கிறது. வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை சம்பாதிங்க, நிறைவா சம்பாதிங்க, சந்தோஷமா வச்சுக்கோங்க. உடல், பொருளாதாரம், உறவு, இது மூணையும் ஆனந்தத்தோடு கொண்டாடி வாழ்க்கையை ஆனந்தமாக வாழுங்கள். உள்ளுலகத்தில் ஆனந்த உணர்வோடு ஆத்ம திருப்தியோடு, இந்த வார்த்தை ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்குங்க. ஆத்ம திருப்தி, பரவசம் ஆத்ம திருப்தியை தராது. ஆனந்த உணர்வுதான் ஆத்ம திருப்தியை தருகின்றது. ஆத்ம திருப்தியோடு எதை பற்றியும் கவலை கொள்ளாது. என் இருப்பே என் ஆனந்தத்தின் சொத்து, இருப்பே என் மூலம். எச்சூழலில் வாழ்ந்தாலும் என்னுள் ஆனந்தமாக நிறைவோடு ஆனந்த உணர்வோடு வாழக்கூடிய தன்மையை உணர்ந்து, இருப்பை உணர்ந்து மேலும் மேலும் வாழ்க்கையில் வளர்ச்சியை நோக்கி நகர்ந்து கொண்டே இருங்கள். ஆனந்தமா சிந்திங்க, ஆனந்தமா செயல்படுத்துங்க, ஆனந்தமா வாழ்க்கையை வாழுங்க. ஆகையால் பரவசம் என்பது உணர்ச்சி முடிச்சுகளின் ஒரு வகையான போதைத்தன்மை. ஆனந்தம் என்பது உணர்வு, ஆத்மாவின் இருப்பு. ஆனந்தம் விழிப்புணர்வை அதிகரிக்கின்றது. ஆனந்தம் நிகழ்காலத்தில் மனிதனை வாழ வைக்கின்றது. ஆனந்தம் தெளிவை தருகின்றது. ஆனந்தம் திருப்தியை தருகின்றது. ஆனந்தம் வாழ்க்கை வாழ்வதற்கு என்கின்ற தன்மையும் வெளிப்படுத்துகின்றது. ஆனந்தமாக வாழுங்கள். ஆனந்தம் உங்களுக்குள் எல்லோருக்குள்ளும் பொங்கட்டும். ஆனந்தத்தை நோக்கி நகர்வீராக.
ஆனந்த விழிப்புணர்வோடு வாழ்க்கையை வாழ்வீராக. வாழ்க்கையை வாழ்வதற்கு ஆனந்தமாக வாழுங்கள். ஆனந்த நன்றி.